இன்னும் ஆரஞ்சு அலர்ட் நீக்கப்படவில்லை. இன்று ஆரஞ்சு அலர்ட் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் 21 சென்டிமீட்டர் மழை பெய்யும். 20 30 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் மழை வெள்ள நீரில் மிதக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2 மாவட்டங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களுக்குள் உள்ள பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு பேருதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் மிச்சாங் புயல் கரையை கடந்த போது 30 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இப்போது 93 முதல் 60 சென்டிமீட்டர் மழை. சிறிய நகரங்களான இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் அங்கு நெல்லை, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி இரட்டை மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடியில் இந்த மழை வெள்ள பெருக்கால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய நகரங்கள், வீதிகள், ஆறுகள், நீர்நிலைகள், குளங்கள், சாலைகள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தாமிரபரணியில் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. பாபநாசம், சேர்வலாறு, அங்கு காரையாறு உள்ளிட்ட மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு, காரையாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலும், தென்காசி மாவட்டத்திலும் குண்டாறு உள்ளிட்ட பல்வேறு அணைகளிலும் நீர்மட்டம் உயர்ந்து இப்போது முழுமையாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் திறக்கப்பட்ட அந்த அணைகளில் மட்டுமல்ல, அணையிலிருந்து தண்ணீர் பாய்ந்தோடும் தாமிரபரணி கரையோரம் பாபநாசத்தில் தொடங்கி சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சுத்தமல்லி, பேட்டை மற்றும் நெல்லை டவுன் ஆகிய தாமிரபரணியின் கரையோரம் அனைத்து இடங்களிலும் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலப்பாளையம் பாலம், குறிச்சி பாலம், கொக்கரகுளம் பாலம், வண்ணாரப்பேட்டை பாலம் மற்றும் மருதூர் பாலம், ஸ்ரீவைகுண்டம் பாலம் என 2 மாவட்டங்களிலும் அந்த தாமிரபரணியின் ஆற்று பாலங்களை தொட்டுக்கொண்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதை அச்சத்தோடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் ஊருக்குள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருப்பதால் கரையோர மக்கள் ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். மழை எப்போது குறையும், தண்ணீர் எப்போது வடியும் என்ற ஏக்கம் 3வது நாட்களாக இன்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் குறைந்து ஆரஞ்சு அலர்ட் சற்று ஆறுதல் என்றாலும் மழையின் அளவு இன்னும் குறையவில்லை என்றும், ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் பெய்திருக்கிறது. ஒரு வருடம் முழுவதும் 365 ஆனால் 93 சென்டிமீட்டர் மழை காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் பெய்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர நகரங்களில் ஒன்றாக திகழும் காயல்பட்டினம், ஏரல் மற்றும் குறும்பூர், ஆறுமுகநேரி, நாலுமாவடி ஆகிய பகுதிகளில் 93 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இது மேகாலயா, சிரமுஞ்சி உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்யக்கூடிய அதிகபட்ச மழைப்பொழிவுக்கு நிகரான மழைப்பொழிவு ஊருக்குள் சமவெளி பகுதியில் பெய்திருக்கிறது. ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டமே இப்போது 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழை வெள்ளத்தால் தூத்துக்குடியில் சூழ்ந்திருக்கிறது. மழை பாதிப்பில் இருந்து மீட்பதற்கு இன்னும் மழை நின்றால் மட்டுமே எப்போது மீட்பு பணி நிறைவடையும், எப்போது தண்ணீர் வடியும் என்ற எதிர்பார்ப்போடு அச்சத்திலும், பீதியிலும், ஆச்சரியத்திலும், திகைப்பிலும் மக்கள் காத்திருக்கிறார்கள்.